வெல்கம் டு நெய்வேலி சமையல். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ஆளி விதை, கொள்ளு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான பொடி எப்படி செய்யுது. ஹாய் வியூவர்ஸ், நம்ம அந்த கொள்ளு அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸுங்கிறது நவடேஸ் ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒரு மிக நல்ல ஒரு பருப்பாக இருக்குது. அண்ட் தென் கொள்ளு நமக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், இது வந்து இட் யூஸ் ஹெல்த் ஆல்சோ. அண்டு இதுவும் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒரு ஏஜென்ட். அண்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உளுத்தம்பருப்பு அண்டு மிளகாய் வந்து ஒரு 6-7 மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயமும் சேர்த்து இதை பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ண முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிற ஆளி விதை இருக்குல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரியும். இது எள்ளு மாதிரி பொரியும். இது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஆயிலெலாம் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் படப்படன்னு பொரியிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ண உடனே தீயாமல் அதை எடுத்து வச்சுக்கணும். இது பாருங்க, அது பொரியிற சத்தம் கேட்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நம்ம வெறுமனே சாப்பிடலாம், ஆனால் அது வந்து கை வராது. அதனால என்ன பண்ண போகிறோம், இந்த பருப்பொடியெலாம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காரமாக போட்டு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, சாதத்தோட ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் ரிடக்ஷனுக்கு மட்டும் இல்லாது லேடிஸ்க்கு ஏற்படுற அந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் இந்த ஹை பிபி, டயாபெட்டிக்ஸ், ஆஸ்துமா, இது எல்லாத்துக்குமே இந்த 2 சீடுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொள்ளும் சரி, இதுவும் சரி. இதில் வந்து அயன், பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது, இந்த 2 சீட்ஸ்லேயுமே. ஸோ இதை நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வந்து கன்சியூம் பண்ணணும்னு அவசரம் இல்லை. இதை வந்து ரெகுலராகவே கன்சியூம் பண்ணலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இதை பாக்கியும் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சோடனே இதை எடுத்து நல்ல ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட போகிறோம். நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த பேட் கொலஸ்ட்ரால், அந்த எக்ஸ்ட்ரா அந்த அந்த டாக்ஸின்ஸ், இது எல்லாத்தையுமே வெளியில் ஏற்றுற பவர் வந்து இந்த பொடிக்கு இருக்குது. அதனால் இதை தீர நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும். இது நல்லா இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ வந்து ஒன்ஸ் இன் 15 days இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவடேஸ் நம்ம பார்க்குற வெரி பிக் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே அந்த ஒபிசிட்டி அப்படிங்கன்னு இருக்குது. அதை வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு மாற்றிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் போட்டு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த உளுத்தம்பருப்பும் கொள்ளும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த ரெட் சில்லியும் நம்ம போட்டுற போகிறோம். அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஒரு 2 minutes 3 minutes வரைக்கும் வருத்தோம் அப்படின்னா இது நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு கிறிஸ்டல் சால்ட்டு சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணி வைக்க போகிறோம். அவ்வளோ சுவையான ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் கொள்ளு பொடி ரெடி ஆகிடும். தமிழில் சொல்லணும்னா ஆளி விதை கொள்ளு பொடி ரெடி ஆகிடும். அந்த கொடுத்துருக்கிற பொருளெல்லாம் நம்ம நல்லா வந்து ஆற வச்சுட்டு கிறிஸ்டல் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த அளவு போட்டு அரைச்சோம் அப்படின்னா சுவையான ஆளி விதை கொள்ளு பொடி வந்து ரெடி ஆகிடுது.